ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து லீவுக்கு வந்து எங்கள் பாட்டி ஊருக்கு வந்திருந்தோம். இப்போ வந்து இங்கே தான் பிரியாணி செஞ்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். வந்து நேற்று நியூ இயருக்கு செய்கிறதா பிளானு. ஆனால் நம்ம வந்து நேற்று எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்துட்டுனா எனக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இதுக்கான தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கீரி வச்ச 10 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 தக்காளி, கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இப்போ வந்து அடுப்பு சூடனே சட்டி வச்சாச்சு. இப்போ வந்து சட்டி சூடனே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து சுத்தமான செக்குலாட்டு நல்லெண்ணெய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டி சூடனே பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். நம்ம பட்டை வகைகள் என்னென்னு சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, சுருள் பட்டை, அதுக்கப்புறம் இதுக்கு இடையில கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். அன்னாசி பூ, இது மாதிரிலாம் நிறைய சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நல்லா இது வந்து நல்லா வதங்கினோடனே இப்போ வந்து கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர், அதாவது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வந்து ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு வந்து தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து கரெக்டாக அந்த ஜூஸியாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா, ஒரு கீரி வச்ச பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கிட்டு பாருங்கள், நல்லா இதை சூப்பராக வதக்கிடலாம். வதக்குறோன்னே அப்படியே ஒரு மாதிரி அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கிட்டு இருக்கு. இப்போ மசாலா அந்த காய்கறிலாம் நல்லா இப்போ வந்து திக்காகிட்டு இருக்கு பாருங்க. அது வந்து கூழ் மாரி ஆகிட்டு செமையாக இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா வந்து வாசனை அப்படியே ஜூஸியாக, பார்க்கும்போது ஜூஸியாக தெரியுது. இப்போ வந்து இதுக்கு இடையில வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்த்தாச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா அந்த எப்படி சொல்கிறது, இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் இந்த பிரியாணியில் அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கலாக இருக்கும். இஞ்சி பூண்டு எப்போது சேர்த்துனாலும் அதிகமாக சேர்த்துங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் வந்து நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பிரியாணி செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கிங்க. நாங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டனால பிரியாணி கிண்டும் போது கொஞ்சம் உடைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போடும் போது ஒரு கிலோவுக்கு ஒரு 8 பீஸ் 9 பீஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு பீஸும் ஒரு 200 கிராம் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பிரியாணி போட்டாச்சு. இப்போ வந்து சிக்கன் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா இதை வதக்கிக்கலாம். வதக்கினோடனே நம்மளுக்கு வந்து புதினா வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா இதை வதக்கிக்கலாம். புதினா போட்டு வாசனையே செமையாக இருக்குது. எப்போ ரெடி ஆகணும் ஒரு ஆவலாக இருக்குது. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா காரத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த காரத்தூள் வந்து காரத்துக்கு எவ்வளோ இருப்போம் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக சாப்பிட்டாலும் அதிகமாக சேர்த்துக்கலாம், கம்மியாக சாப்பிட்டாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் தூக்கலாக கொடுக்கும் பிரியாணியில், செம்மையாக இருக்கும் இது கரம் மசாலா சேர்த்தா. அடுத்தது கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்த்தாச்சு. பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு. இதுதான் பிரியாணி போடுறதுக்கே முக்கியமான, இதுதான் முக்கியம். பிரியாணி மசாலா போட்டால் தான் பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து இதை நல்லா அதை வந்து வதக்கிக்கலாம். சூப்பராக இது பண்ணோடனே நம்ம கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கணும். 2 பாக்கெட் இல்லை 1 பாக்கெட் சேர்த்துங்க. கரெக்டாக தயிர் போட்டால் அந்த ஜூஸியாக செம்மையாக இருக்கும். பிரியாணி சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதை வதக்கியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இப்படியே போட்டு சாதத்தில் போட்டு வெத்தி சாப்பிட்லாம் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இடையில கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்துறீங்க, கம்மியாக சேர்த்துணும். இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன் கொஞ்சோண்டு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே கறி வைக்கும் போது நம்ம வந்து உப்பு போட்டாச்சு. அதனால் இப்போ உப்பு பத்துறதுனால கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ இடையில கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கிரேவி மாதிரி சூப்பராக ஆகிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். தண்ணி வந்து நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி போட்டணும். நாங்கள் வந்து பார்த்தோன்னா 2 படி அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி அளக்கிற படியில் 2 படி அளவு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா அதை கொதிக்க விட்டுருணும். இது தட்டு போட்டு முடி நல்லா கொதிக்க விட்டாச்சு. எப்படி கொதிக்கிட்டு பாருங்க, செம்மையாக கொதிச்சுட்டு சொல்லவே எப்படி வாசனை செம்மையாக இருக்குது. இப்போ வந்து கறி வந்து அரை வேக்காட்டில் நம்ம வந்து பார்க்கணும். அரை வேக்காடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அரை வேக்காடு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு மறுபடியும் தட்டை போட்டு நம்ம கொஞ்சம் மூடணும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கணும். தட்டை போட்டு சாரி இதில் வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். அரிசியை வந்து நான் முழுசாக நீங்கள் வேக வைக்கக்கூடாது. அப்போ வந்து தம் போடும்போது வந்து குழஞ்சிரும். நீங்கள் வந்து அரிசி வந்து அரை வேக்காடு, அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் போடுவாங்களோ அந்த அரை வேக்காடு போட்டு தான் நீங்கள் தம் போடணும். இப்போ வந்து அரிசி நல்லா பொறுமையாக கிண்டி விடுங்க. பாஸ்மதி ரைஸாக இருந்தால் கிண்டி விடும்போது பார்த்து விடுங்க. நாங்கள் வந்து சாதா அரிசி தான் எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம மூடிடலாம்.
இப்போ தான் நம்ம வந்து முக்கியமாக வந்து தம்மு இப்போ வந்து தம்மு போடக்கூடாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து அந்த தண்ணிலாம் வற்றி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாதத்தை நம்ம பிசைஞ்சா எப்படி குழம்புலாம் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தம்மு போடணும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் தம்மு போட்டிங்கன்னா வந்து அரிசி குழன்னு இருக்கும். இதுக்கு மேலே போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா வேற வேறையாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தம்மு போட்டாச்சு. இப்போ வந்து தம்மு போட்டிருக்கோம். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தம்மு போட்டாங்க, அதனால் நல்லா வர முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்மு இதே மாதிரி தான் போடணும். தம்மு போடும்போது உள்ளே உள்ள ஆவி வெளில போகிற அளவுக்கு பார்த்துங்க. அப்போ தான் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டு அப்படியே இறக்கி அப்படியே வச்சு அதை அப்படியே மோந்து பார்த்தா செம வாசனை அடிச்சுதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமாக இருந்தது. எடுத்து இப்படி தூக்கி பார்த்தா செம சிக்கன் பீஸ்லாம் செம்மையாக வந்துருந்தது. பிரியாணியும் பயங்கரமாக ரெடியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப இது வந்து சாப்பிடும்போது எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு அவ்வளோ இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பிரியாணி பீஸு தனியாக ரைஸு தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஃபேமிலியாக செஞ்சு சாப்பிட்ற ஒரு ஹாப்பி தானே. நீங்களும் அதேமாரி எல்லோரும் ஃபேமிலியாக செஞ்சு பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கலான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெரிய பீஸ் சின்ன சின்ன பீஸாக போடுறதுனால வந்து பாதி வந்து பிரியாணி கூட அப்படியே இதாகிட்டு கரைஞ்சிட்டு இருக்குது சிக்கன் பீஸு. அதனால் நீங்கள் பண்ணும்போது சிக்கன் பீஸு ஒவ்வொரு சிக்கன் பீஸும் ஒரு 200 கிராம் இல்லை 150 கிராம் இருக்கணும். 1 கிலோவுக்கு ஒரு 9 பீஸ் இருக்கணும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ எடுத்து